இதான் தீபா. இதான் தீபான்னு உள்ள ஒரு இன்ட்யூஷன் சொல்லுச்சு. ஐயோ, இந்த ஆளு மறுபடியும் கால் பண்றாரே. ஹலோ. ஏம்மா இவ்வளவு கோபம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதான் முடியாதுன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன்ல. எதுக்கு இப்படி சும்மா சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா, சாம்பிள் காட்டினாதான் என் கோரிக்கையை பரிசீலனை பண்ணுவியா? இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். முதல்ல போனை வைங்க. இருடா ராசாத்தி, பக்கத்துல யாரும் இல்லைன்னதும் வாய்ஸை ரைஸ் பண்றியா நீ? நீ தனியா இருக்கிற டைம் பார்த்தே உனக்கு போன் வருது, அப்பவே யோசிக்க வேணாமா? உன்னை சுத்தி என் ஆளுங்க தான் இருக்காங்கன்னு. எல்லாம் உன் பாதுகாப்புக்கு தாம்மா. ஏமா, இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் இவ்வளவு கவனமா ஆள் இல்லாத நேரம் பார்த்து நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு, நான் சொன்னதை பத்தி இப்போவாவது யோசிக்கலான்னு உனக்கு ஐடியா வந்திருக்கா? அதெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் வரல. நீங்க வைங்க. ஓ, அப்போ சாம்பிள் காட்டிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு தான் பேர் எடுக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அங்க நடக்கிறத பார்த்ததும் என் முகம் உன் ஞாபகத்துல வரும். வச்சிரவா? நீ எனக்கு பாடுவ. உன்னை வச்சே உன் புருஷனை நான் ஜெயிப்பேன். ஜெயிப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். மா, டிவி பாக்குறீங்களா? ஒன்னும் இல்ல.
இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஐயோ அப்பா என்னப்பாச்சு? என்னங்க மாமா என்னாச்சுங்க? சார்ஜரை பிளக் பண்ணிட்டு ஸ்விட்சை போட்டு ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். எங்க போனை ரூம்லயே சார்ஜ் போட்டு வைக்க சொன்னேன்ல, கையில எடுத்துட்டு வந்தீங்களா நீங்க? சுவிட்ச் போட்டா ஷாக் அடிக்கணும் நமக்கு தெரியுமா என்ன? என்ன பேசுற நீ? எங்க அந்த ஆடிய பாதம்? ஆடிய பாதம் ஆடாத தலைன்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பானே, எங்க போனா ஆடிய பாதம்? ரிசார்ட்ஸை விற்க போறவரு வாங்க போறவரு ரெண்டு பேர்ட்டு நிறைய கமிஷனை வாங்கி இதை வச்சு ஒரு பெரிய இடம் வாங்கி ஒரு சின்ன வீடா செட் பண்ணோம். டேய் இங்க வா. எதுக்காக துப்பிட்டு போன? கமிஷன் வேணும்னா 4-5 பொண்ணுங்களை வச்சு. டேய் என்னன்னா புரோக்கர் இந்த வந்துட்டமா. என்னாச்சு? குழந்தை அழுவுது. கிளுகிளுப்பு கொடுங்க. யோ வந்ததுல இருந்து எதையோ சொல்லி இந்த ரெசார்ட்டை என் பேரனுங்க தலையில கட்டுறதுக்காக என்னெல்லாம் அளந்துகிட்டு இருந்த. என்ன மெயின்டைன் பண்ற? விஷயத்தை சொல்லாம பேசிக்கிட்டு இருந்தா எப்படி மேடம்? இப்ப என்ன ஆச்சு? சார்ஜ் போடலான்னு சுவிட்ச் போர்ட்ல கைய வச்சப்ப என் பிள்ளைக்கு ஷாக் அடிச்சிருச்சியா? இந்த லட்சணத்துல தான் ரெசார்ட்டை வச்சிருப்பியா? மா சின்னதா ஒரு ஷாக் அவ்வளவுதான்மா. கரண்ட்ல எல்லாம் அப்படி சின்னது பெருசுன்னு அலட்சியமா இருக்க முடியாதுப்பா. மேடம் இங்க அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. நாங்க ரெகுலரா செக் பண்றோம். வாய்ப்பே இல்லையா? அப்ப நாங்க என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கோம்? அப்படிலாம் இல்ல மேடம். இங்க அப்படியெல்லாம் நாங்க கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டோம்னு சொல்ல வந்தேன். சரி இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். வேணாம் கைய வச்சா ஷாக் அடிச்சிரும். முதல்ல ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. இதானே? ஐயோ சார், ஏடிஎம். ஐயோ யாராவது ஏதாவது பண்ணுங்க. ஐயோ ஷாக் அடிச்சதே ஹெவியா இருக்கு. பாட்டி வரை ஹெவியா அடிச்சிட்டாங்களே. ஏண்டா செக் பண்றேன்னு சுவிட்ச் போர்ட்லயா கைய வைப்ப? நிக்குது பாரு மூதேவி மூதேவி. சரி மழை காலமா இருக்கு, எல்லாரும் சுவிட்ச் போர்ட்ல கைய வைக்காம அவங்க ரூமுக்கு போங்க. வா ஐஸ்வர்யா. சரி போலாமா? வாங்க போலாம். தீபா வாங்க. இது எந்த இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? என் செல்வி எங்க? செல்வி செல்வி செல்விமா. யாரா அது? யாரா அந்த செல்வின்னு கூப்பிட்டது? செல்விமா நான் தான். என்னடா திமிரா உனக்கு? என் புருஷதான் வாய் நிறைய என்ன செல்வின்னு கூப்பிடுவாரு. மத்தவங்களா அம்பிகான்னு கூப்பிடுவாங்க. சரி சரி. இல்ல உன் புருஷன் மட்டும்தான் செல்வின்னு கூப்பிடுவான்னு எனக்கு தெரியும். அதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. டேய் மரியாதை கெட்டு போயிடும். நீ என்னைக்கு மரியாதை கொடுத்திருக்க? செல்விமா என்ன அடையாளமே தெரியலையா? இங்க பாருடா, என்ன செல்விமான்னு கூப்பிடுற உரிமை என் வீட்டுக்காரருக்கு மட்டும் தாண்டா இருக்கு. ஐயோ கண்ட நாய்ங்க எல்லாம் என்ன செல்விமான்னு கூப்பிடுதே. அவர் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு, அவர் மனசு எவ்வளவு பாடுபடும். நான் எப்ப மேல போனேன்? நான் தான் இங்க இருக்கேனே. நீ மேல பார்த்து யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அட பாவி. டேய் பார், புருஷனை டே எல்லாம் சொல்லி கூப்பிட கூடாது. புருஷனா? ஆமா செல்விமா, நான் தான் உன் புருஷன் ரெங்கசுவாமி. செல்வி உனக்கு ஞாபகம் வரணும் ஒண்ணு சொல்லிட்டான்.
நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நான் லைட் அணைக்க போனேன். அப்ப எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு. நீ ஓடி போய் ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து ஓங்கி என் கையில தட்டி காப்பாத்துனியே. இப்ப ஞாபகம் வருதா? டேய் டேய், அது என் புருஷனை இல்லடா நான் காப்பாத்தினேன். உனக்கு எப்படிடா தெரியும்? நான் தானே உன் வீட்டுக்காரர் ரங்கசாமி பேசிக்கிட்டு இருக்கேன். போட்டேனா, அதான் அன்னைக்கு அடிச்சிட்டீல. யார்கிட்ட வந்து என்னடா பேசுற? ஷாக் அடிச்சதுல புத்தி குழம்பிடுச்சு உனக்கு? இல்ல செல்விமா, இப்பதான் புத்தியே தெளிஞ்சிருக்கு. டேய், இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. வேற யாரையாவது வச்சுக்கிட்டா ஊர்ல உன் புருஷனை பத்தி தப்பா பேச மாட்டாங்களா செல்விமா? ஓ, டேய் வேணாம் வேணாம். திரும்ப திரும்ப அவர் கூப்பிடுற மாதிரியே பேரை சொல்லி கூப்பிட்ட பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. செல்வி, உனக்கு கோவம் குறையவே இல்லை, அப்படியே இருக்கு. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே. செல்வி, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். வருவேன், திரும்ப திரும்ப வருவேன். I will catch it, செல்வி. உங்களை ஜெயிக்க அந்த சிதம்பரம் என்ன மிரட்டிட்டு இருக்காரு சார். அந்த ஆளு என்னதான் டார்ச்சர் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு மாமாவுக்கு ஷாக் அடிக்கிற அளவுக்கான வேலையை பண்ண துணிஞ்சிட்டார் அவரு. அடுத்து என்ன பண்ணுவாருன்னு நினைச்சா ரொம்ப பயமாவும் இருக்கு சார். ஆனா உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல முடியலையே, நான் என்ன பண்றது? என்ன தீபா, இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? திரும்பவும் என்னங்க யோசனை? ஒன்னும் இல்ல சார். அதானே, என்னைக்கு எதனா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க? அந்த பாம்பே கம்பெனியோட ஆல்பம் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா சார்? ஆமா தீபா, நிறைய ஐடியா சொல்லியிருக்கேன், அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா பல்லவியோட வாய்ஸ் ஆல்பத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் பல்லவி கன்வின்ஸ் பண்ணணும். அந்த பொண்ணு அவங்களே இன்ட்ரெஸ்ட் காட்டாம நம்ம போய் திரும்பவும் அவங்கள கம்பல் பண்ணுமான்னு பார்க்குறேன். இந்த பாம்பே டீலே வேண்டாம், விட்டுறலான்னு பார்க்குறேன். அதெல்லாம் வேணாம் சார். அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை எதுக்கு மிஸ் பண்ணணும்? அதுவும் அந்த ஆள் சிதம்பரத்துக்கிட்ட சொன்ன மாதிரி இதுலயும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் சார். நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். ஆனா நம்மளோட பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்காக அந்த பொண்ணை கம்பல் பண்ணுமா? அது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட தயவுல இந்த கம்பெனியை ரன் பண்றோம்னு ஒரு டாக் வந்துடும் தோணுது. நீங்க ஏன் சார் அப்படி நினைக்கிறீங்க? பாம்பே கம்பெனி தானே பல்லவியோட வாய்ஸ் வேணும்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்படி கேட்க போறது இல்லையே. அவங்க கேட்கறத நம்ம கொடுக்க போறோம். அதெல்லாம் நீங்க சொன்னாலே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு வந்து பாடுவாங்க சார். சரிங்க, அதை விடுங்க. இங்க வந்து பிசினஸ் பத்தியே பேசிட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் இங்க பக்கத்துல தான் மகாபலிபுரம் இருக்கு. அங்க பார்க்கிறதுக்கு நிறைய இடங்களும் இருக்கு. நம்ம போலாம். என்னங்க, நீங்களும் நானும் மட்டும்? அப்பா, இப்போ அது சிரிச்சிங்களா? சரி, வாங்க போலாம். கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. செல்வி, நீயா? செல்வி, என்ன கிளைமேட் ரொம்ப கூலிங்கா இருக்குல்ல? அதுக்கு? என்ன செல்வி, நீ எப்பவும் இப்படிதான்
உன் உடம்ப பத்தி கவலையே பட மாட்டேன். டேய், இப்ப என் உடம்புக்கு என்ன? இப்ப விட்டா கூட 100 மீட்டர் ஓட்டத்துல கோல்டு மெடல் வாங்குவேன். நீ இப்போதான் இன்னும் பழைய நினைப்பிலே இரு. முறைக்காத. இந்த குளிர் உனக்கு ஒத்துக்காது. அதான் போத்திக்க பொறுவையும் குடிக்க ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வந்தேன். ஹாட் வாட்டர் ஞாபகத்துக்கு வருது. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நைட்ல நீ சுட சுட பால் கொடுத்த, நான் அப்படியே புடிச்சப்போ துள்ளி குதிச்சு பெட்ல விழுந்தேன். நீ அதுக்குள்ள என்னங்க அவசரம்னு கேட்ட. ஐயோ பால் கைய சுட்டுடுச்சுன்னு. அப்போ நீ கலகலகலன்னு உன் வெங்கல குரல்ல சிரிச்சியே, ஞாபகம் இருக்கா? இந்த ஹாட் வாட்டர் வாங்கிக்க. அதான் ரூம்லயே தண்ணி இருக்கே, அப்புறம் எதுக்கு இது? உள்ள இருக்கா? அது ஆறி இருக்கும். இந்த வாங்கிக்க. வாங்கிக்க செல்வி. சரி குடு. தொட்டால் பூமலரும். நான் ஒண்ணு விட்டா உன் கண்ணம் சீவக்கும். ஐயோ புருஷன்லாம் அப்படி சொல்ல கூடாதுமா. டேய் லூசு பையல, இப்ப போறியா இல்ல நீ கொண்டு வந்த சுடு தண்ணியா உன் மூஞ்சிலே ஊத்தவா? நோ வயலன்ஸ் பேபி. அப்புறம் மூஞ்சியெல்லாம் கொப்பளமா போயிடும். அது ரொம்ப தப்பு. உன் புருஷன் மேல பச்சை தண்ணி ஊத்தி விளையாடலாமா? இப்படி வெந்நீர் ஊத்தி விளையாட கூடாதுமா. டேய் போடா, முதல்ல போடா வெளியே. செல்வி, நீ என்ன வெறுத்தாலும் நான் உட வெறுக்க மாட்டேன். ஏதா எனக்கு வெறுக்க தெரியாது. நான் வரேன். வர்றியா? இல்ல, ரூம பத்திரமா பூட்டிக்க. வெளியில பயங்கரமான மிருக நடமாட்டம் இருக்கு. அப்படியே பாஞ்சிர போகுது. Be careful. டேய் போடா போடா. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. வெறித்தனமான கதை. அதான் விரட்டுறா. கர்மம் கர்மம் கர்மம். ஐயோ தூக்கம் கலைஞ்சிருமோ? சரி மெதுவா எடுக்கலாம். டேய் கார்த்தி, ஐயோ இவ்ளோ காலையில யார் ஃபோன் பண்றா? என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ யாருங்க? குட் மார்னிங் தீபா. நான் தாம்மா சிதம்பரம். பழைய நம்பர்லேருந்து கூப்பிட்டா காலையிலேயே கூப்பிடுறாருன்னு திட்டிக்கிட்டே எடுக்காம விட்டுருவோன்னு தான் வேற நம்பர்லேருந்து கூப்பிடுறேன். ஹலோ, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? ஏம்மா பக்கத்தில் கார்த்திக் இருக்கும்போது கால் பண்ணிட்டேனேன்னு கேட்குறியா?
நீ தனியா இருக்கும்போது தாமா கால் பண்ணி பார்த்தேன். நீ சரியா ரெஸ்பாண்ட் பண்ணலையே. அதான் அடுத்த கட்ட நடவடிக்கையா இப்படி ஒரு மூவு. நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கு ஏத்த மாதிரி தாமா எதிர்வினை இருக்கும்.